தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நாங்க கூப்பிடும் போது வரணும், இல்லனா போட்டோவை லீக் பண்ணிட வேண்டி. நடுநிசியில் சிக்கிய காதல் ஜோடி. மர்ம கும்பல் செய்த கொடூரங்கள். இளம் பெண்ணின் கண்ணீர் வாக்குமூலம். தடதடக்கும் தென்காசி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். 23 வயதான இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் படித்து வருகிறார். அதே கல்லூரியில் வண்ணராமபுரத்தைச் சேர்ந்த செல்வி என்ற பெண்ணும் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இதில் அந்த காதல் ஜோடியின் நலன் கருதி பெயர் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் கண்ணனும் செல்வியும் வெவ்வேறு ஊரைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே கல்லூரியில் படித்து வந்ததால் இருவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாறியுள்ளது. கண்ணனும் செல்வியும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கண்ணன் தனது காதலி செல்வியை கல்லூரி முடிந்த பிறகு தனது இருசக்கர வாகனத்தில் பெண்ணின் சொந்த கிராமமான வண்ணராமபுரத்திற்கு அழைத்துச் செல்வது வழக்கம். தங்களுடைய கல்லூரி நேரம் போக இந்த ஜோடி அங்குள்ள காட்டுப்பகுதி வழியாக இருசக்கர வாகனத்தில் சுற்றி திரிந்தனர். அப்போதெல்லாம் கண்ணன் செல்வி ஜோடியை அங்குள்ள ஒரு கும்பல் தினம்தோறும் நோட்டமிட்டு வந்துள்ளது. அவர்கள் எங்கே செல்கிறார்கள், எத்தனை மணிக்கு வருகிறார்கள் என்பதெல்லாம் உற்று நோக்கி வந்தனர். இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதியன்று கல்லூரி முடிந்த பிறகு கண்ணன் தனது காதலியான செல்வியை 2வீலரில் ஏற்றிக்கொண்டு அங்கும் இங்குமாய் சுற்றி திரிந்துள்ளார். அது மட்டுமின்றி அன்றிரவு வண்ணராமபுரம் செல்லும் வழியில் அங்குள்ள காட்டுப்பகுதியில் வண்டியை நிறுத்தி கண்ணனும் செல்வியும் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் காதலர்கள் தனிமையில் இருந்தபோது திடீரென யாரும் எதிர்பாராத சமயத்தில் 2 மர்ம இளைஞர்கள் அங்கு வந்துள்ளனர். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த காதல் ஜோடிகளுக்கு அந்த நடுநிசி நேரத்தில் கை கால்கள் உதறியுள்ளன. இதனிடையே அந்த மர்ம இளைஞர்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டு அந்த ஜோடியை மிரட்டியுள்ளனர். அப்போது அவர்கள், ஏய், இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க, என்ன 2 பேருக்கும் பைக்லேயே ரொமான்ஸா என தகாத வார்த்தைகளால் அந்த ஜோடியை மிரட்டியுள்ளனர். ஆனால் கண்ணன் செல்வியின் காதல் விவகாரம் அவர்களுடைய வீட்டிற்கு தெரியாததால் இருவரும் வாய் திறக்காமல் பதற்றத்திலேயே இருந்துள்ளனர். அப்போது அந்த ஜோடியின் அமைதியை பயன்படுத்தி கொண்ட மர்ம கும்பல் முதலில் கண்ணனிடமிருந்த 6500 ரூபாய் பணத்தை பறித்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து செல்விக்கு பாலியல் தொல்லைகள் கொடுத்து அவரிடமிருந்த தங்கச் செயின் மற்றும் வெள்ளி பொருட்களை பறித்து கொண்டனர். இறுதியாக அந்த 2 இளைஞர்களும் கண்ணனிடமிருந்த செல்போனை பறித்து கொண்டு அதிலிருந்த செல்வியின் படத்தை எல்லாம் பார்த்து விட்டனர். இதனிடையே செல்வியின் படத்தை அவளிடமே காட்டி, நாங்க கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும், இல்லன்னா உன் படத்தை ஊர் முழுக்க பரப்பி விட்டுருவோம், நீ யாரு கூடயும் வாழ முடியாதபடி ஆக்கிடுவோம் என செல்வியை மிரட்டிவிட்டு அந்த ஜோடியை அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இதனையடுத்து வீட்டிற்கு வந்த செல்வி நடந்த விஷயங்களை யாரிடமும் கூறாமல் இருந்துள்ளார். இதற்கிடையே செல்வியின் பெற்றோர் செயின் பற்றி அவனிடம் கேட்டதில் அது தொலைந்து விட்டதாக சொல்லி சமாளித்திருக்கிறார். அன்றைய நாள் நடந்த சம்பவங்களை நினைத்துக் கொண்டு தினம்தோறும் கண்ணீரிலேயே வாழ்ந்து வந்துள்ளார். யாரை பார்த்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம் என தினம் தினம் ஒருவித நடுக்கத்திலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் செல்போனில் தொடர்பு கொண்ட இளைஞர்கள் செல்வியை தனிமையில் இருக்க அழைத்து தொடர்ந்து மிரட்டியுள்ளனர். ஒரு கட்டத்தில் இதனால் மனமுடைந்த செல்வி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார். அப்போது செல்வியின் சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது பெற்றோர் செல்வியை மீட்டு சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த செல்வி மருத்துவர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அப்போது ஒரு கட்டத்தில் தனக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட செல்வி இந்த சம்பவத்தை வெளியே கொண்டு வர முடிவு செய்தார். தன்னை போல் இனிமேல் வேறு எந்த பெண்ணுக்கும் இது போன்ற கொடுமைகள் நடந்துவிடக்கூடாது என்றும் தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய நபர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என நினைத்தார். இந்நிலையில் தனக்கு நடந்த கொடுமைகள் குறித்து சேர்ந்தமரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இன்ஸ்பெக்டர் ராஜா தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இத்தகைய கொடூரத்தை செய்தது கேவி ஆலங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் மற்றும் வண்ணராமபுரத்தைச் சேர்ந்த கவியரசன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 2 இளைஞர்களையும் கொத்தாக தூக்கிய போலீசார் சிவசுப்பிரமணியன் மற்றும் கவியரசனை காவல் நிலையத்தில் வைத்து சிறப்பாக கவனித்துள்ளனர். இதனிடையே
அரசு மருத்துவமனையில் இருந்த செல்வியுடன் விசாரித்த போது பிடிப்பட்டவர்களில் ஒருவனான கவியரசன் ஒரு சைக்கோ என பாதிக்கப்பட்ட பெண் கலங்கியபடி கூறியுள்ளார். இதையடுத்து சிவசுப்பிரமணியன் மற்றும் கவியரசன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது இந்த விவகாரத்தில் போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதே வேளையில் கஞ்சா போதைக்கு அடிமையான 2 இளைஞர்கள் இளம்பெண்ணை மிரட்டி பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கிய சம்பவம் தென்காசியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.